பாட்டே சொல்லிட்டு வந்து சாப்பாடு போட வேணான்னு. எங்கள் அம்மா பையனை தான் பார்க்கும், மருமகளையே பார்க்கும். மருமகளை பேச்சு மதிக்கிற மாதிரினா பையனை சண்டை போடுது. எங்கள் அம்மா பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். நான் அந்த வீட்டில் இருக்கும்போதே பொட்டை பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாது, பையனை தான் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவால் தான் ரொம்ப கெட்டு குட்டிச்சாராக போனான். அப்பைக்கு அப்பயே சண்டை போட்டு, ஏண்டா உனக்குன்னு ஒரு பொண்ணு வந்துருச்சுரா, இன்னும் அது மாதிரி குடிக்கக்கூடாதா, உனக்குன்னு ஒரு குடும்பம் உண்டாயிடுச்சு, புள்ள குட்டி உண்டாயிடுச்சு அப்படின்னு சத்தம் அப்பாப்பைக்கு சத்தம் போட்டிருந்தா இந்த வேலையை பண்ணுவான் அவன். எங்கள் அம்மா தண்டா அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க பாவம், வயசானவங்க. எந்த தாயாவது புள்ள வீணாக போகணும்னு சொல்லி நினைப்பாங்களா? அவையிலும் சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவையிலையும் மதிக்காமல் குடிச்சிட்டு வந்தால் என்ன தான் பண்ண முடியுங்க? அவியவிலாம் திருந்தணுமுங்க. அதோட இது இல்லாமல் இந்த கூட கூடுவாருனுங்க பாருங்க, உன்ற தம்பி கூட கூடுறவனு அத்தனை பேருமே குடிக்காரனுங்க தானுங்க. A1 குடிக்காரனுங்க தானுங்க. குடிச்சு போட்டு அவன் குடும்பத்தையும் அவனை கரெக்டாக பார்க்குறான். இவன் குடும்பத்தை கரெக்டாக பார்க்கணுமில்ல, அவங்க கூட சேர்ந்துட்டு குடிக்கிறவனெலாம் கரெக்டாக குடிச்சுட்டு குடும்பத்தை போய் பார்க்குறேன். என் வீட்டுக்கார மட்டும்தான் குடியே கதின்னு கிடக்குறான். எப்படி தான் பொழப்பு நடத்துறதுன்னு தெரியலைங்க. 2 பிள்ளையே ஆயிடுச்சிங்க. தெரிஞ்சிருந்த இந்த மாதிரி திருந்த மாட்டான்னு தெரிஞ்சிருந்தா அப்பயே விட்டு போட்டு போயிருப்பேங்க. குடும்பம் நமக்குன்னு ஒரு குடும்பம் உண்டாயிடுச்சு, புள்ள குட்டி உண்டாயிடுச்சு, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும். விற்கிற விலைவாசி என்ன விலைவாசி விற்கிது பாருங்கள். ஒரு நல்ல துணிமணி கட்டுறதுக்கு வழி உண்டா? ஒரு நல்ல தோடு போட்டு பார்க்குறதுக்கு ஆசை உண்டா? எந்த ஆசையும் இல்லை. எதையுமே மனசில் வளர்த்துக்கூடாது. அவனுக்கு என்ன சந்தோஷமோ அதை மட்டும்தான் நீ பார்க்குறேன். குடிக்கிறது, ஒரு கறி சாப்பிட்றது, ஜம்முன்னு இருக்கிறது, அதுதான் பார்க்குறேன். ஐயோ வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, பெத்த தாய் தவப்பம் இருக்கிறாங்களா, அந்த சிந்தனையே இருக்குது. அந்த சிந்தனை இருக்கிறவனா தான் குடிப்பானுங்களா? இல்லை, தம்பிங்கிற ஆசையை வெறுத்து போகுது. எப்போ ஒருத்தன் போட்டு பிள்ளையை கட்டிக்கிட்டு வந்துட்டு அந்த பிள்ளைக்கு சம்பாதிச்சு கொடுக்காம பிள்ளை குட்டின்னு உண்டானதுக்கப்புறம் திருந்தாமல் இருக்கிறான் பாருங்க. என்ற பிறந்தவனை நினச்சா எனக்கு அத்தனை வேதனையாக இருக்குது. இப்பெல்லாம் என்ற பிறந்தவனை பார்க்கணுன்னு நினைக்கிறதுல அவன் என்னைக்கு குடிக்காமல் இருக்கிறான்னு அன்னத்தை நினைக்க தான் என்னோட பிறந்தவன் நான் சொல்லுவேன். அது வரலையும் அவன் என் பிறந்தவனே கிடையாது. தேவையே இல்லை, தம்பியே வேணாம். எனக்கு எதுனா நீங்கள் வாங்க, என் பிள்ளைங்க வாங்க, அந்த பிறந்தவனை கூட்டிக்கிட்டே வந்துடாதீங்க. தேவையில்லை, எனக்கு பிறந்தவனே இல்லைன்னு தலைமொழி விடுறேன். இப்படி ஒரு பிறந்தவனை வச்சுருந்தா என்ன பண்ணுறது? தம்பி பொண்டாட்டி நீ நல்லா இருக்குங்காட்டியும் கம்முன்னு இருக்கிற. வேற ஒருத்தையாக இருந்தால் நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்க மாட்டாளா? என்னாடி தம்பி பெற்று வளர்த்து வச்சுருக்கிற? அது இந்த மாதிரி குடிக்காரனுக்கு எதுக்கடி ஒருத்த மட்டும் பிள்ளையை கட்டுறேன்னு சொல்லி நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்க மாட்டாளா? வேற ஒரு பொண்ணாக இருந்தா? நீ நல்லவன்றதால என்னை ஒரு பெத்த தாய் மாரி நினச்சிட்டு இருக்கிற.